வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அளித்திருப்பீர்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. காரணம், எப்பொழுதுமே ஒரு ஆதரவு நிலையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள், என்னுடைய குரல் பதிவுகளுக்கும் என்னுடைய கருத்தாக்கத்திற்கும் நீங்கள் எப்பொழுதும் வரவேற்பு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. அந்த நம்பிக்கையில் இந்த காணொலியில் உங்களோடு பயணிக்கின்றேன். இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று முதல் அமர்வு ஆரம்பித்திருக்கிறது. அனுரா அவர்கள் பதவியேற்ற பின்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் அமர்வு. இதில் பல விடயங்கள் அலசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கத்திற்கு நெருக்கடியான ஒரு விடயம் அமைந்திருக்கிறது. அது குறிப்பிட்ட ஒரு தியாகிகள் நினைவை சார்ந்த ஒரு நாளை மையப்படுத்தி அதனை முதன்மைப்படுத்தி பயணித்த சிலர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையும், அதற்கு குழப்பம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த விடயத்தையும் மையப்படுத்தி அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி பரபரப்பாக செய்தியாக நாடாளுமன்றத்தில் உலா வருகின்றன. இந்த சூழலில் அதை குறித்த ஒரு மனுவை, அதை குறித்த ஒரு செயல்பாட்டின் விவர குறிப்பேட்டை நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பில் சமர்ப்பிக்கப்படும் என்று அந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியென்றால் இந்த அரசாங்கம் எவ்வளவு அழுத்தங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறது இந்த விடயத்தில் என்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சாணக்கியன் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அவர் மாகாண தேர்தலை மையப்படுத்திய செய்திகளை முதன்மைப்படுத்தி மாகாண தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற விடயத்தை பிரதானப்படுத்திய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதன் பின்பு ஸ்ரீதரன் அவர்களுடைய அவர் பேசிய விடயங்கள் தலைப்புச் செய்தியாக இன்று களத்தில் மாறியிருக்கிறது. பல ஊடகங்கள் குறிப்பிட்டிருப்பது போல ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் குமரிவிட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை தான் பதிவிட்டிருக்கிறார்கள். சிங்கமென சீறிவிட்டார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீதரன் அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தார். ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கு நீங்கள் அனுப்பியதே ஒரு மிகப்பெரிய தவறு. காரணம், அவர்கள் அனைவருமே சுயநலத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவார்களா என்ற தேடலை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது அவர்கள் பிரதமருடைய தனிப்பட்ட எண்ணை வாங்கி தங்களுடைய சுயம் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு விடிவு கிடைப்பதற்கான களங்களை எடுக்கலாம் என்று பயணிக்கிறார்கள். அல்லது ஜனாதிபதியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை தங்கள் கையில் வைத்து கொண்டால் ஜனாதிபதியை மையப்படுத்திய செயல்பாடுகளுக்கு அது இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். எனவே இவர்களை நீங்கள் எதற்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள்? அதற்கு பதிலாக ஒரு கௌசல்யாவையோ ஒரு மயூரான் அவர்களையோ நீங்கள் அனுப்பியிருந்தால் அது சிறப்பு சேர்க்குமே என்று கருத்தை பதிவிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். இந்த கருத்து ஸ்ரீதரன் மீது அவர் வைத்த மிக காட்டமான கருத்து என்றுதான் பலரும் கருத்துக்களை சொன்னார்கள். நாம் கூட இதனை மையப்படுத்திய செய்தியை வெளியிட்ட பொழுது நண்பர்கள் நமக்கு குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடு இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்காக ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடு என்னவென்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வைத்தியர் சொன்னார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி ஸ்ரீதரன் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்கின்ற வார்த்தையை பதிவிடுவதை நீங்கள் தவிர்த்து விடலாமே என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார்கள். இன்று ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய விவரம், அதில் அவர் எடுத்து வைத்த கருத்து, இவைகளை மையப்படுத்திய சில செயல்பாடுகளை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இடதுசாரி கட்சியின் தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய கட்சி இது. இந்த கட்சியிடம் நாங்கள் கேட்பது, இந்த கட்சியின் ஆட்சிபிடத்தில் இருக்கக்கூடிய தலைமையிடம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான். இங்கு சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற பாகுபாடெல்லாம் வேண்டாம். அனைவரும் சமம் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு பயணிப்பதற்கான களத்தை உருவாக்குங்கள். தென்னிலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தில் தமிழர்கள் சார்ந்த அரசியல் களம் தகர்க்கப்படுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை எங்களுக்கான ஒரு தெளிவான விடியலோ ஒரு தெளிவான தீர்வோ இதுவரை கிடைக்கவில்லை. நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்றோம்.
இத்தனை ஆண்டுகாலம் நாங்கள் அதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அரசும் அதை செயல்படுத்துவதாக கையில் எடுத்துக் கொள்கிறார்களே தவிர அவர்கள் அதற்கான களங்களை எடுத்து கொண்டார்களா என்றால் இல்லை. எங்களுடைய மக்கள் எதை கேட்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் நீங்கள் கவனமான ஒரு தேடலை கையில் எடுக்க வேண்டும். பிற ஆட்சியாளர்கள் செய்த அந்த விடயங்களை எல்லாம் சற்று புறந்தள்ளி விட்டு எங்கள் மக்களுடைய மனநிலையில் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்வது பொது வாக்கெடுப்புத்தான். பொது வாக்கெடுப்பு நடத்துவது ஒன்றும் இந்த உலகத்தில் நடைபெறாத விடயமல்ல. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ்கின்ற மக்கள் தங்கள் மனதிற்குள் எதை நினைக்கிறார்கள் என்பதை பதிவிட்டு அதன் அடிப்படையில் பயணிப்பதற்கான களத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய களத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த களத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த ஆட்சி முறைமைகளில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அவர் அந்த நாடாளுமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது ஒரு பரபரப்பான களத்தை உருவாக்கக்கூடியதாகவும் மக்கள் மன்றத்தில் அது அவருக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இந்த களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டு, ஏன் ஸ்ரீதரன் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் நாடாளுமன்றத்திற்கு என்று அவர் கேட்ட கேள்வி, அதன் அடிப்படையில் அவரால் சொல்லப்பட்ட தகவல்கள், மயூரான் கௌசல்யா போன்றவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்று அவரால் சொல்லப்பட்ட தகவல்கள், இவைகள் அனைத்துமே இப்பொழுது தவிடுபொடியாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு தேர்ந்த ஒரு நீண்டகால அரசியல்வாதி என்பதை ஸ்ரீதரன் அவர்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்பதைத்தான் தற்பொழுது உள்ள களம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதுதான் இன்று பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. வைத்தியர் என்ன பேச இருக்கிறார், எதை குறித்த கருத்துக்களை அவர் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய இருக்கிறார், அந்த கருத்துகள் தமிழ் சமூகத்திற்கு எந்த விதமான விடியலை கொண்டு வர இருக்கிறது, அல்லது எல்லா இடத்திலும் வைத்தியர் ஒரு குழப்ப நிலையிலே பயணிப்பது போன்ற ஒரு பயணத்தை தான் நாடாளுமன்றத்திலும் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாரா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாடாளுமன்ற நிகழ்வுகளில் வைத்தியர் செயல்படக்கூடிய அந்த களங்களை வைத்துதான் நாம் ஒவ்வொன்றும் முடிவு செய்யப்பட முடியும் என்கின்றார்கள் பிரபலமான அரசியல் ஆய்வாளர்கள். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அனுரா ஆட்சியாளர்கள் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த கொடூரங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த செய்தி செயல் வடிவத்தில் காண்கின்ற பொழுது தமிழர்கள் உள்ளளவே பெருமை உள்ளவர்களாக மாறுவார்கள் என்பதுதான் நிஜம்.